Hello friends, welcome to Learners Forum. Solve in a Minute சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம GATE EC 2015 question paperல இருக்க ஒரு question solve பண்ணலாம். Question என்ன அப்படின்னா a network is described by state model as x1 dot is equal to 2x1 minus x2 plus 3u, x2 dot is equal to minus 4x2 minus u, and output equation y is equal to 3x1 minus 2x2. ஸோ இதுல இருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஹெச் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் எஸ் டிவைடட் பை யூ ஆஃப் எஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு பேசிக் ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஈக்குவேஷன் அண்ட் டிஃபரன்ஷியல் ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ் உடைய ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நம்ம எப்படி மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கோஃபிஷியன்ஸ் ஆஃப் x1 அண்ட் x2 தான் நம்ம எடுக்கணும். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் டாட் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பியூ அப்படிங்கிறது தான். ஸோ இதையும் கம்பேர் பண்ணி தான் இப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஏ வந்து எக்ஸ் கூட மல்டிப்ளை ஆயிருக்கிறதுனால x1 x2ஓட கோஃபிஷியன்ஸ் தான் நமக்கு ஏ மேட்ரிக்ஸில் இருக்கும். ஸோ இதில் நமக்கு 2 அண்ட் -1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன்ல நமக்கு x1 வேல்யூ இல்லை, ஸோ 0. x2 உடைய கோஃபிஷியண்டா -4 இருக்கு. ஸோ இதுதான் ஏ மேட்ரிக்ஸ் உடைய வேல்யூ. நெக்ஸ்ட் அதே மாதிரி பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு u கூட தான் மல்டிப்ளை ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நமக்கு வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 அப்படின்ற கோஃபிஷியன்ட் இருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன்ல நமக்கு -1 இருக்கு. ஸோ இதுதான் பி மேட்ரிக்ஸ் உடைய வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி அவுட்புட் ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு சிஎக்ஸ் பிளஸ் டியூ அப்படிங்கிறது தான். ஸோ இதுலேருந்து நம்ம சி மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷனையும் y ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சி மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கோஃபிஷியன்ஸ் ஆஃப் x1 அண்ட் x2, ஸோ 3 அண்ட் -2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஏபிசியோடைய மேட்ரிக்ஸ் வேல்யூ. ஸோ இதிலிருந்து நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா Si minus A the whole inverse into C matrix into B matrix அப்படிங்கிறது தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் SI minus A the whole inverse கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் C and B மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் SI minus A வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம், which is equal to S0 0 S minus A value 2 minus 1 0 minus 4. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எஸ் மைனஸ் 2 1 0 எஸ் பிளஸ் 4 அப்படின்னு நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்ம எஸ்ஐ மைனஸ் ஏ த ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/mod A இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ அப்படிங்கிறது தான் ஏ இன்வர்ஸ்க்குரிய ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி இதில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் இந்த என்டையர் மேட்ரிக்ஸ். ஸோ s minus 2 into s plus 4 plus 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரிமைனிங் டேர்ம் நம்ம அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸில் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ s plus 4 அண்ட் இங்கே நமக்கு s minus 2 அப்படின்னு கிடைக்கும். இந்த வேல்யூஸில் நம்ம சைன் சேஞ்ச் மட்டும் பண்ணணும். ஸோ -1 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஒரு டேர்முக்கு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்போ இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு என்னன்னு கிடைக்கும். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது எஸ் பிளஸ் 4 வந்து காமனாக இருக்கும். ஸோ கேன்சல் ஆகி ரிமைனிங் 1/s minus 2 கிடைக்கும். இந்த டேர்மில் -1 டிவைடட் பை s minus 2 இன்டூ s plus 4 கிடைக்கும். நெக்ஸ்ட் 0 அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/s plus 4 அப்படின்னு நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் உடைய வேல்யூ கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் சி அண்ட் பி மேட்ரிக்ஸை இன்க்ளூட் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 -2 அண்ட் இந்த என்டையர் வேல்யூ ஆஃப் s minus a the whole inverse. ஸோ 1 divided by s minus 2 -1 divided by s minus 2 into s plus 4 0 1/s plus 4. அண்ட் ரிமைனிங் இன்னொரு மேட்ரிக்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ 3 அண்ட் -1 அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதனுடைய வேல்யூவா 3 டிவைடட் பை s minus 2 அப்படின்னு கிடைக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி -2 + 0. ஸோ அதை நம்ம அப்படியே விட்டுடலாம். அடுத்து இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -3 டிவைடட் பை s-2 இன்டூ s + 4. நெக்ஸ்ட் அடுத்த டேர்மை -2 டிவைடட் பை s + 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரிமைனிங்காக இருக்க மேட்ரிக்ஸ் 3 and -1. ஸோ இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ 3 டிவைடட் பை s - 2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இந்த டேர்மை நம்ம எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா -2 s + 1 டிவைடட் பை s - 2 இன்டூ s + 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க சிம்பிளிஃபைடு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளைடு பை 3 and -1. ஸோ அகெயின் இதையும் நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 3 by s - 2 into 3 minus அடுத்த term -2 s + 1 divided by s - 2 into s + 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க சிங்கிள் மேட்ரிக்ஸ் உடைய வேல்யூ. இப்போ இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 into s + 4 minus -2 s + 1 divided by s - 2 into s + 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 9s + 36 + 2s - 1 divided by s - 2 into s + 4. ஸோ அகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 11s + 35 divided by s - 2 into s + 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். அண்ட் இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 1 கூட மேட்ச் ஆகும். இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.